ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை தான் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து பைனரி ட்ரேடிங் ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணணும். ஜஸ்ட்டு டெலிகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து லைவாக ட்ரேட் பண்ணணும்னா, என் ட்ரேட்டை காப்பி பண்ணணும்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஓகேவா? இந்த சார்ட் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து 1 மினிட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் வந்து டவுன் ஆகி அப் ஆகினா வந்து இந்த இடம் வந்து இந்த எட்ஜ் தான் வந்து சப்போர்ட்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? பாருங்க, இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட். வந்து என்ன பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் லைனை வந்து இந்த ரெட் கலர் பாடியில் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, ப்ளேஸ் பண்ணோன்னே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இல்லை வீக்கான சப்போர்ட்டாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ஓகேவா? லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து அப்பாகி திரும்ப அந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது திரும்ப பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா? சப்போர்ட் எப்போ டச் பண்ணதோ ப்ரைஸ் வந்து மேலே திரும்ப அப்பாக இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன். ஓகேவா? இந்த மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் வந்து டச் ஆகி பவுன்ஸ் ஆகினா வந்து இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இப்போ ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட்லேருந்து அப் ஆகுது, அகெயின் வந்து டவுன் ஆகி இந்த இடம் பவுன்ஸ் ஆகிட்டு, பவுன்ஸ் ஆகணும்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து எப்போ இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணணும். ஓகேவா? அகெயின் வந்து எப்போ வந்து அப் ஆகுதுன்னு வெயிட் பண்ணணும். ஆகி இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி அகெயின் வந்து மேலே போய் இந்த லைன் வந்து டச் பண்ணி பாடி வந்து உள்ளாரே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் ஆகணும் வந்து நம்ம வந்து டவுன் ஆஃப் போகணும். டவுன் ஆஃப் போனால் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கலர் தான் க்ளோஸ் ஆகும், ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இதுதான் வந்து சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து சப்போர்ட்டு. இப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதுதான் வந்து சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் அப் ஆப்ஷன் போகிறேன். ஏன் வந்து அப் ஆப்ஷன் போயிருக்கேன்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன், ஒரு ஹரிசாண்டல் லைனில் ப்ளேஸ் பண்ணிடணும்னு சொன்னேன். கரெக்டாக அந்த பாடியில் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து அகெயின் அப் ஆகி இந்த லைனை டச் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. அதனால் வந்து இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஓகேவா? வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அகெயின் மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி அகெயின் வந்து லைனை வந்து டச் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த லைனை வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து டச் பண்ணி லைனுக்குள்ளாரே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகினா நான் வந்து அப்போ போனேன். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் கலர் க்ளோஸ் ஆச்சு, ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகிட்டு. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி.